கருத்தம்மா திரைப்படத்துல தேனி குஞ்சராம்பாள் கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைய கொல்லக்கூடிய பாடலை பாட ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போனப்போ இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவரை ஏமாற்றிட்டாராம். ஒரு சில மாவட்டங்கள்ல பெண் குழந்தை பிறந்துட்டா அதுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்லக்கூடிய வழக்கம் இருந்து வந்தது. அதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் கருத்தம்மா. தேனி குஞ்சராம்பாள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவருங்கிறதுனால இந்த பேரு அவங்களுக்கு கிடைச்சது. இவங்க ஏ.ஆர். ரஹ்மானோட அதிக அளவுல பாடல்களை பாடியிருக்காங்க. 1990களில் பிறப்பகுதியிலையும் 2000 ஆண்டுகளுடைய முற்பகுதியிலையும் நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையிலையும் பாடியிருக்காங்க. கருத்தம்மா படத்துல நடிச்சு திருப்பு முனையை ஏற்படுத்தினாங்க. இவங்க பேட்ட ராப், கொக்கு செய்வ கொக்கு உள்ளிட்ட பல பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க திரைப்படங்கள்ல நடிச்சும் இருக்காங்க. விவேக் காமெடியில பாயசம் போடும் பாட்டியா நடிச்சிருந்தாங்க. அது போல இளையராஜா இசையிலையும் குஞ்சராம்பாள் பாடியிருக்காங்க. இவங்க கடந்த 2008 ஆண்டு வயது மூப்பு காரணமா காலமாகிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய குரல் பலத்தை அடிச்சுக்க இன்னைக்கும் யாரும் இல்லைன்னு தான் சொல்லும் அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இதை பத்தி வாகை தமிழுங்கிற சேனலுக்கு விமர்சகர் ராஜகம்பீரன்கிறவர் சொல்லும் போது, கருத்தம்மா படத்துக்கு தேனி குஞ்சராம்பாள் ஒரு பாட்டு பாட வேண்டும்னு இயக்குனர் பாரதிராஜா முடிவெடுத்தாரு. இதையடுத்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்தாங்க. அங்க பிரம்மாண்டமா இருக்கிறத கண்டு அவங்க கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருந்தாங்க. கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்கன்றதுனால அனாயாசமா பாடக்கூடிய அவங்க ரெக்கார்டிங் தியேட்டரை பார்த்ததும் ஒரு விதமான பதற்றம் வந்துடுச்சு. கிராமங்கள்ல களை எடுக்கும் போது பாட்டு பாடினவங்க கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைய கொல்லும் வழக்கம் கொண்ட ஒரு நாட்டுப்புற பாடலை அவங்க பாடணும். தேனி குஞ்சராம்பாளினுடைய பதற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட ஏ.ஆர். ரஹ்மான் அங்க ஒரு அறைக்கு அவரை அனுப்பி, நீங்க பயப்பட வேணாம், உங்களுக்கு தைரியம் வர வரைக்கும் நீங்க பாட்டு பாடிட்டே இருங்க, பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பயமின்றி பாடுவேன்னு நம்பினா என்கிட்ட வந்து சொல்லுங்க, ரெக்கார்டிங் செஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவை உள்ள விட்டுட்டு ரஹ்மான் வெளியே காத்திருந்தார். உள்ள போன குஞ்சராம்பாள் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய பாட்டை பல முறை பாடினாங்க. ஒரு கட்டத்துல நம்மளால தைரியமா பாட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்து தேனி குஞ்சராம்பாள், ஐயா நான் பாடுறேன்னு ரஹ்மான் கிட்ட சொன்னாங்க. அப்போ ரஹ்மான் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சுமான்னு சொல்லியிருக்காரு. ரெக்கார்டிங்னா ஒரு வித பதற்றம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சும்மா பாடி பிராக்டிஸ் செய்யுங்கன்னு சொன்னேன். நீங்க பாடினீங்க, அதை நான் அப்படியே ரெக்கார்ட் செஞ்சுக்கிட்டேன், அதுவே இயல்பா இருக்குன்னு சொன்னாரு. கருத்தம்மால அவங்க இப்படி பாடின பாட்டு தான் ஆராரோ ஆரிராரோ. இந்த கான்செப்டை வச்சுதான் விவேக் தன்னுடைய காமெடியில கள்ளிப்பாலை வச்சு கொன்ன பாட்டி நீதான அப்படின்னு ஒரு படத்துல கிண்டலும் செய்வாரு.